ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங். வணக்கம், நமஸ்காரம், நமஸ்தே. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஃப்ரேம் மேக்கிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இது ஒரு யூனிக்கான ஃபோட்டோ ஃப்ரேம் கண்டிப்பாக சொல்லுவேன் நான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஸ்மால் கார்ட்போர்ட் ஷீட் எடுத்துக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபோட்டோ அவுட்லைன் வரைஞ்சிக்கிறேன் நான். வரைஞ்சதுக்கப்புறம் இன்டர்னலாக இந்த மாதிரி ஒரு பார்டர் கொடுக்குறேன். ஸோ கொடுத்தா பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபோட்டோ வைக்கும் போது வெளியே வராமல் இருக்கணும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி டைப்பில் கட் பண்ணணும். ஓகேவா, நடுவில் கட் பண்ணி எடுத்தாச்சு. அண்ட் கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ நான் இந்த இடத்துலலாம் இப்போ உள்ள வைக்க போகிறேன். ஸோ பேக் சைடில் தான் ஃபஸ்ட்டு ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஃபோட்டோ வெளியே வராமல் இருக்கிறதுக்கு ஒரு கார்ட்போர்டு ஸ்ட்ரிப்ஸ் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கணும். ஓகேவா, ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி. அண்ட் ஃபர்ஸ்ட் நான் ஸ்டிக் பண்ணி முடிச்சுக்கிறேன். எஸ், அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபெவிகால் நிறைய அப்ளை பண்ணியிருப்பேன். பிகாஸ் டக்குன்னு கலந்து வந்துடக்கூடாது இல்லையா, அதுக்காக தான். அண்ட் ஜஸ்ட் வச்சு காமிக்கிறேன். ஓகே, புரியுதா? ஸோ இந்த மாதிரி வச்சு எடுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு செட்டப். அண்ட் இதுக்கப்புறம் வெளியில் ஸ்டிக் பண்ண இல்லையா இன்னும் ஒரு கார்ட்போர்டு. ஸோ அதுக்கு இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் மேலே பஞ்சிங் ஹோல்ஸ் போட்டு பண்ண போகிறேன். பிகாஸ் இது ஒரு ஹேங்கிங் மாடல் தான். இதே மாதிரி மாடல் நான் ஆல்ரெடி இன்னொரு ஃபோட்டோ வீடியோ பண்ணியிருந்தேன். ஸோ டைம் இருக்கும்போது கண்டிப்பாக அதையும் பாருங்கள். அண்ட் இதையும் மேலே அப்படியே கம்ப்ளீட்டாக ஸ்டிக் பண்ண போகிறேன். அண்ட் ஃபைனலாக தான் த்ரெட் கொடுக்க போகிறேன். அண்ட் இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. பிகாஸ் நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃப்ரேம்ஸ் இருக்குது. பட் டேமரிண்ட் சீடில் நீங்கள் பார்த்துக்கவே தெரியாது. பார்த்துருப்பீங்க அஃப்கோர்ஸ், எஸ். பட் இருந்தாலும் என்னோடது பாருங்களேன், சம்திங் டிஃப்ரெண்ட். அண்ட் எனக்கு பிடிச்ச விஷயம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நான் எப்படி சூப்பராக இருக்குன்னு சொல்கிறேன் தெரியுமா? பிகாஸ் நான் ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணி முடிச்சிட்டேன். ஃபுல் வீடியோ ரெடியாக இருக்குது. இப்போ ஜஸ்ட் வாய்ஸ் ரெக்கார்ட் தான் பண்ணுறேன். அதனால எனக்கு ஃபைனல் ப்ராடக்ட் தெரியும் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு. ஸோ அதனால சொல்கிறேன் நல்லாயிருக்கு அப்படின்னு. ஸோ இங்கே பேக்ரவுண்டில் டேமரிண்ட் சீட்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். அதனால் ரெட் கலர் காம்பினேஷன் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு, பிகாஸ் மெரூன் அண்ட் மெரூனா டேமரிண்ட் சீட் கலர் என்ன ப்ரௌன் அண்டு ரெட் காம்பினேஷன் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு பேக்ரவுண்டு ரெட் கலர் ஃபுல்லாக அப்ளை பண்ணுறேன். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஃபுல்லாக ஃபேப்ரிக் பெயிண்டராக யூஸ் பண்ணி அப்ளை பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிரர்ஸ், இது ஃப்ளவர் செட்டப் தான் கொண்டு வர போகிறேன். ஸோ இங்கே 3 ஃப்ளவர்ஸ், நாங்கள் கார்னர் 3 ஃப்ளவர்ஸ். ஸோ ஃப்ளவர்ஸ்க்கு ஃபஸ்ட்டு மிடில் அந்த இது வைக்கிற மிரர் வச்சுட்டு அதுக்கப்புறம் சுற்றியில் பெட்டல்ஸ் மாதிரி இந்த டேமரிண்ட் சீட்ஸ் நான் அப்படியே செட் பண்ணுறேன். ஸோ கார்னர் இந்த டிசைன் கொண்டு வரும்போது இன்னும் ஒன்று சூப்பராக இருக்குது. இது ஆக்சுவலி ஃபுல் ஃப்ரேம் பண்ணிக்கலாம். பட் ஃபுல்லாக பண்ணால் கொஞ்சம் கசகசன்னு இருக்குன்னு தோணுச்சு. ஸோ அதனால நான் இப்படி ஜஸ்ட் கார்னரில் மட்டும் 3 ஃப்ளவர்ஸ் நான் வைக்கிறேன். பட் நல்லா இருக்குன்னு தோணுச்சுன்னா மேபி நீங்கள் ஃபுல்லாக கூட வச்சுக்கலாம், நோ ப்ராப்ளம். அண்ட் சீடு இந்த சீட் தான் கிடையாது, வேறு சீட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கு பேக்ரவுண்ட் நீங்கள் கொடுத்துக்கலாம். பட் நான் இங்கே டேப்லெட்ஸ் நிறைய இருந்துச்சா சேர்த்து வச்சுட்டே வந்தேன். கொஞ்சமாக இது ரொம்ப நாள் சேர்த்து வச்சுட்டே வரேன். சேர்த்து வச்சுட்டு ஸோ பண்ணும்போது நம்ம நல்லாயிருக்கு. ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிளான ஒரு ஒர்க் தான் இது. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 1 ஹவர் தான், அவ்வளோதான் டைமிங்கு இதை பண்ணுறதுக்கு. ஜஸ்ட் ட்ரை பண்ணி வச்சுட்டா போதும். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி. அண்ட் யாருக்கா கிஃப்ட் பண்ணால் கூட நீங்கள் ஈஸியாக வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம். அண்டு வேறு என்ன, தட்ஸ் இட். வெயிட் பண்ணுங்கள், ஸ்டிக் பண்ணி முடிச்சுக்கிறேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சீடு அரேஞ்ச் பண்ணும்போது இப்படி தான் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. பிகாஸ் நீங்கள் கண்ணா தான் பண்ணிக்கலாம். அதுவே ஒரு பெரிய சூப்பரான ஒர்க்காக கடைசி எண்டிங்கில் வரும். அண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா சம்டைம் வைக்கும் போது கொஞ்சம் இடத்துல இருக்கலாம். பட் நீங்கள் அதுக்கு எதுவுமே ஆல்ட்ரு பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நத்திங் டு வரி அபவுட். அண்ட் ஸோ தட்ஸ் இட். ஸோ ஸ்டிக் பண்ணி முடிச்சாச்சா? இப்படி சூப்பராக அவுட்லுக் பார்க்க. எஸ், சூப்பர், ரொம்ப பிடிச்சி. இதுவே வேறு லெவலில் இருக்குது. அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணலான்னு இருக்கேன். இங்கே ஃப்ளவர்ஸ் மாதிரி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் சின்ன செடி மாதிரி அதில் பெட்டல்ஸ், செப்பல்ஸ், அந்த மாதிரி செப்பல்ஸா என்னமோ சொல்கிறேன். ஸோ சாரி லீவ்ஸ் அதான் சொல்லுவாங்க. டக்குனு செப்பல்ஸ் மிஸ் ஆகிடுச்சு. ஓகேவா, இந்த மாதிரி போட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்பெரிக்கல் ஷேப்ஸ், சர்க்குலர் ஷேப்ஸ் இந்த மாதிரி போட்டுக்கலாம் நீங்கள். ஸோ இது சிம்பிள் அண்ட் கிட்டத்தட்ட எப்படி சொல்லலாம், ஒரு ட்ரெடிஷ்னல் டிசைன் தான் நான் கிட்டத்தட்ட கொண்டு வந்திருக்கேன் என்னையே அறியாமல். எஸ், இங்கே நான் ஆக்சுவலி வேறு நினச்சேன் மேங்கோ டிசைன் போடலாம் அப்படின்னு. சரி ஓகே, எதுக்கு அவ்வளோ போட்டுட்டு மேலாப்பில் இப்படியே போடலாமே, ஒரு கிளைம்பர் மாதிரி மேபி அப்படின்னு சொல்லி பண்ணுறேன். அண்ட் இதெல்லாம் ஆக்சுவலி எக்ஸ்ட்ராவாக நான் நிறைய பண்ணலாம் நினச்சேன். பட் சம்திங் சிம்பிள், இட்ஸ் ஸோ க்யூட், ரைட்? ஸோ இந்த ரெட் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் ரொம்பவே பிடிக்கும் எனக்கு எப்போயுமே. ஸோ சம்திங் சூப்பராக இருக்கும். அண்ட் 2 பக்கம் பார்த்திங்கன்னா டிசைன்ஸ் நான் வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக சொன்ன மாதிரி த்ரெட்டு போட போகிறோம். ஸோ வில்லன் த்ரெட் தான் இந்த காம்பினேட்டிவ் ரெட் கலர் காம்பினேஷன். ஆஃப்கோர்ஸ் ஆரஞ்சு சொல்லலாம் கண்டிப்பாக, அது சூப்பராக இருக்கும். அண்டு ஸோ அதான் நான் டைப் பண்ணுறேன் ஜஸ்ட்டு. ஸோ சிங்கிள் த்ரெட் கூட போட்டுக்கலாம். பட் கொஞ்சம் வீக்காக இருக்கும்னு தோணிட்டு 2 சைட் டபுள்ஸ் இதை எடுத்துக்கிறாங்க.
எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் த்ரெட்டை மாட்டிக்கலாம். ஸோ தட்ஸ் இட். இந்த ஒர்க்கு செம்மையாக முடிஞ்சிருச்சு. எப்படி சூப்பராக இருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது உண்மையிலேயே. நான் பண்ண ஃபோட்டோஷாப்லாம் ரொம்ப பிடிச்ச ஃப்ரேம் ஒர்க் இது. பண்ணதே மொத்தமே 2 தான். அது ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு இது. எஸ், 2மே பிடிச்சிருக்கு. இதுவும் பிடிச்சிருக்கு, இதுக்கு முன்னாடி பண்ணது பிடிச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கா, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் சொல்லி நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ தான் முடிச்சுக்கிறேன். ஸோ ஏன் என்ன சொன்னால் பரவாயில்ல, பிடிச்சதை பண்ணுங்கள். பிடிச்சது எல்லாமே நல்ல விஷயமாகவே இருக்கட்டும். ஸோ டாட்டா பாய், டேக் கேர், see you in the next video. அண்ட் மறக்காமல் ஏன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிக்காட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், பிடிக்காட்டும் லைக் பண்ணுங்கள். So support your friend guys, love you all and Jai Hind.